இப்போ முதல் நாள் அம்பாளை நம்ம மகேஸ்வரி ரூபத்துல வணங்க போறோம். சைலபுத்திரின்னு சொல்லுவாங்க. முதல் நாள் அன்னைக்கு 2 வயது குழந்தையை அழைச்சு குமரி வடிவமாக நாம பூஜை செய்யலாம். இந்த மாதிரி பூஜையை ரொம்ப நியமத்தோடு செய்யறதுனால நமக்கு கிடைக்கிற பலன் என்ன? அதாவது மனிதனுக்கு இருக்கக்கூடிய உயர்நிலை சிந்தனைகளை தூண்டக்கூடிய வடிவமாக பார்க்கக்கூடிய ஒரு வடிவம் தான் இந்த சைலபுத்திரி அப்படின்னு சொல்லலாம். பெண்ணுக்கு சமத்துவம் அப்படின்னு இன்னைக்கு நிறைய சொல்லிட்டு இருக்காங்கல்ல, உண்மையிலேயே ஆரம்பத்திலேயே சமத்துவம் கொடுத்தது நம்ம சிவபெருமான் தான். நவராத்திரியுடைய முதல் நாள் பிரதமை திதி. கோலாகலமா குதூகலமா நவராத்திரியை கொண்டாட ஆரம்பிச்சாச்சு. இன்றைய நாளை பத்தின சிறப்பு ஏதாவது சொல்லுங்களேன். இப்போ முதல் நாள் அம்பாளை நம்ம மகேஸ்வரி ரூபத்துல வணங்க போறோம். சைலபுத்திரின்னு சொல்லுவாங்க. அதாவது விஷ்ணுவினுடைய யோக நித்திரையிலிருந்து வெளிப்பட்டவள் அப்படின்னு சொல்லுவாங்க. கோலம் பாத்தீங்கன்னா அரிசி மாவை வச்சு கோலம் போடலாம். இன்னைக்கு பாடுவதற்கு உகந்த ராகம் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா தோடி ராகம் அப்படின்னு சொல்லுவாங்க. அம்பாளுக்கு இன்னைக்கு நெய்வேத்தியம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வெண்பொங்கல் நெய்வேத்தியம். அப்புறம் இன்னைக்கு என்ன மாதிரியான பூக்கள் அம்பாளுக்கு நம்ம சாத்தலாம் அப்படின்னா மல்லிகை, அரளி போன்ற பூக்களை சாத்தலாம். இது முதல் நாளுக்கான ஒரு பிரத்யேகமான ஒரு வழிபாடா அமையும். இன்னைக்கு இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, 2 வயது சின்ன பெண் குழந்தைய வீட்டுக்கு அழைச்சு அவளை குமரி வடிவமா நாம பூஜை பண்ணணும். 9 நாட்களுமே நாம செய்ய வேண்டிய முக்கியமான விஷயம் கன்னியா பூஜை. அதுல முதல் நாள் அன்னைக்கு 2 வயது குழந்தைய அழைச்சு குமரி வடிவமாக நாம பூஜை செய்யலாம். இந்த மாதிரி பூஜையை ரொம்ப நியமத்தோடு செய்யறதுனால நமக்கு கிடைக்கிற பலன் என்ன? முக்கியமான பலன்னா வாழ்நாள் நீடிக்கும். இந்த பூர்ணாயுசுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதை நோக்கி அம்பாள் இன்னைக்கு நாம பிரார்த்தனை செய்யலாம். இந்த பிரார்த்தனை நமக்கு மட்டும் இல்ல, பார்த்துட்டு இருக்கிற நம்மளுடைய தெய்வத்தமிழ் டிவி நேயர்கள் எல்லாருக்காகவும் நாம பிரார்த்தனை செஞ்சுக்கலாம். கண்டிப்பா கண்டிப்பா. நவராத்திரி ரொம்ப கோலாகலமா கொண்டாட்டமா தொடங்கியாச்சு. இன்னைக்கு முதல் நாள் அம்பிகை மகேஸ்வரி வடிவமாக காட்சியளிக்கிறாள் அப்படின்னு நாம பார்த்தோம். மகேஸ்வரி அப்படிங்கிற அந்த சொல்லுக்கு அவள் மகேசனுடைய ஈஸ்வரி என்பதுதான் அதற்கு அர்த்தம். மகேசன் அப்படின்னு சொல்றது இறைவனை, சிவபெருமானை நாம சொல்ற பதம். 1000 நாமங்கள் இறைவனுக்கு இருந்தாலும் இந்த இமயமலையில இருக்கக்கூடிய அந்த வாசஸ்தலத்தை குறிக்கக்கூடிய சொல்லாக இருப்பது ஈசனுடைய மற்றொரு பெயர் மகேசன். அவருடைய இடபாகத்தில் இருக்கிறாள் அம்பிகை அப்படிதானே சொல்லுவோம். வாமபாகம் அப்படின்னு சொல்லுவோம். உமையொரு பாகன் அப்படிங்கிறது பேரு. திருச்செங்கோட்டுல அர்த்தநாரீஸ்வரராக 2 பேரும் நமக்கு காட்சி அளிக்கிறாங்க. அப்படி இத உலகியல் வழக்குல சொல்லணும் அப்படின்னா, பெண்ணுக்கு சமத்துவம் அப்படின்னு இன்னைக்கு நிறைய சொல்லிட்டு இருக்காங்கல்ல, உண்மையிலேயே ஆரம்பத்திலேயே சமத்துவம் கொடுத்தது நம்ம சிவபெருமான் தான். அதே மாதிரி இன்னொரு நவதுர்கையினுடைய ஒரு வடிவமா சொல்லக்கூடிய இந்த முதல் நாளுக்கு உரிய அம்பாளினுடைய வடிவம்னு பாத்தீங்கன்னா சைலபுத்திரி. இதேதான், கிட்டத்தட்ட வடக்குல இந்த மரபு தான் உண்டு. சைலபுத்திரிங்கிறதும் இமயத்தை ஆட்சி செய்து கொண்டு இருக்கக்கூடியவள் அப்படிங்கிற அர்த்தத்தில் தான் வரும். அதாவது மலை வாசஸ்தினுடைய புத்திரியாக கருதப்படக்கூடியவள் அப்படிங்கிறது தான் அதனுடைய அர்த்தமாகவும் இருக்கும். அமரகுருபரர் அவருடைய மீனாட்சி அம்மை பிள்ளை தமிழ சொல்ற போது, வளர்சிமைய இமய பொறுப்பில் விளையாடும் இளமென் பிடியே அப்படின்னு சொல்றாரு. பெரிய இமயமலை, அவ்வளோ பெரிய பிரம்மாண்டமான பனி படர்ந்த அந்த மலையில சின்ன இளம் தளிரான பெண் யானை போல விளையாடுறாளாம் அம்பாள். பிடி அப்படின்னா யானை பெண் யானை. மாதர் பிறை கன்னி யானை மலையாளர்களோடு பாட்டிருக்கு இல்லையா, அது மாதிரி பிடியாக அப்படி சின்ன பெண்ணாக இருக்கக்கூடியவள். நீங்க சொல்ற மாதிரி அந்த மலையையே ஆட்சி செய்யக்கூடியவள். இன்னும் சொல்ல போனா மலைமகள் அவள் தான். அதாவது மனிதனுக்கு இருக்கக்கூடிய உயர்நிலை சிந்தனைகளை தூண்டக்கூடிய வடிவமாக பார்க்கக்கூடிய ஒரு வடிவம் தான் இந்த சைலபுத்திரி அப்படின்னு சொல்லலாம். அதாவது மனிதனுக்கு இருக்கக்கூடிய அந்த ஹையஸ்ட் ஸ்டேட் ஆஃப் கான்சியஸ்னஸ் சொல்லுவாங்க இல்லையா, அந்த தன்மையை அடைவதற்கான ஒரு அடையாளமாகவும் இருக்கிறாள் இந்த சைலபுத்திரி அப்படின்னு சொல்லலாம். நீ சொல்றது பார்த்தா உள்ளுவதெல்லாம் உயர் உள்ளல். அதாவது எதையுமே ஒரு ஹை ஸ்டாண்டர்ட்ல நீ எய்ம் பண்ணு. நம்மளால கோடி ரூபாய் சம்பாதிக்க முடியும்னு நினைச்சாதான் ஒரு 10 லட்சமாவது சம்பாதிக்க முடியும். அதனால உயர்வான எண்ணம்,
நம்மளை பத்தியே ஒரு நல்ல உயர்ந்த ஒரு நம்பிக்கையோடு எந்த செயலையும் தொடங்குற போது அது இன்னும் சிறப்பா ஹை ஸ்டாண்டர்ட்ல முடியும். அதாவது நம்ம உடல்ல இருக்கக்கூடிய அந்த சக்தி சக்கரங்களை சொல்லும் போது கூட நம்ம சொல்லுவோம் இல்லையா, அடியில நாபியிலிருந்து நம்ம வந்து உதிரத்தை நோக்கி மேல நோக்கி நம்ம மூலாதாரத்துல இருந்து சஹஸ்ராரத்தை நோக்கி போறதுன்னு சொல்லுவோம் இல்லையா, பீனியல் கிளாண்ட், அதுதான் நம்ம சொல்லுவோம். அந்த நிலைக்கு நம்மளுடைய கவனத்தை, நம்மளுடைய ஆன்ம தேடலை வந்து உயர்த்தக்கூடிய வடிவமாக முதல் நாள்ல முதல் படியே அந்த நீங்க சொன்ன மாதிரி உயர்ந்த நிலையை நோக்கி மானுடர்களை எல்லாம் வழிநடத்தக்கூடிய அம்பிகையாக இந்த முதல் நாள்ல நமக்கு அருள்பாலிக்கிறாள் அம்பிகை. தான் வாழ்நாள் நீடிக்கும்ங்கிறது அந்த பலன்ல பார்த்தோம். நம்ம முதல்ல ஆயுள் நல்லா இருக்கணும். யார்கிட்ட நம்ம பெரியவங்க கிட்ட காலில் விழுந்த ஆசீர்வாதம் வாங்கினாலும் அவங்க சொல்றது வந்து தீர்காயுஷ் மாண்பவ, அதான் சொல்லுவாங்க, நல்ல நல்ல நீடூழி வாழ்க அப்படிங்கிற அந்த வார்த்தை. மனிதனுடைய இந்த வாழ்க்கைங்கிறது ரொம்ப அற்புதமானது. வந்து சில பேர் வந்து குறைந்த வயதுல உலகத்தை விட்டு போறதெல்லாம் பாக்குற போது ரொம்ப கடுமையா இருக்கும். ஆனால் பூர்ண ஆயுசு வாழ்ந்து 3-4 தலைமுறை பார்த்தவங்க அப்படிங்கிறதெல்லாம் வந்து எவ்வளவு ஒரு சிறப்பான விஷயம். அப்படி ஒரு மங்களகரமான தொடக்கம் இன்னைக்கு நவராத்திரியில. இந்த முதல் நாள் நவராத்திரி தினத்தை எப்படியெல்லாம் கொண்டாடலாம், அம்பிகை எந்த வடிவத்துல இருக்கா, நமக்கு எப்படி அருள்பாலிக்கிறா அப்படின்னு நிறைய விஷயங்களை இன்னைக்கு நாம சேர்ந்து அனுபவிச்சோம். இதே மாதிரி தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் அம்பிகையின் பெருமைகளை, மகிமைகளை நாம சேர்ந்து ரசிக்க போறோம்.